அப்பாவியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் கிரிமினலா இருக்காங்கன்னா எப்பவுமே அதிகமாக தான் ஹார்ட் பீட் காட்டும் மேடம். மேடம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த வாட்சை கொடுங்களேன். இந்த வாட்ச் போடு. கொடு. இங்க பாருங்க மேடம், இவனுடைய ஹார்ட் பீட்டும் பல்ஸ் ரேட்டும் அதிகமா இருக்கு. ஏன்னா இவன் ஒரு கிரிமினல் மேடம். மாட்டிக்க போறோங்கிற பதட்டம் அவனுக்கு இருக்கு. அவன் மைண்ட்லயும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு மேடம். அதனாலதான் ஹார்ட் பீட் இவ்வளவு அதிகமா காட்டுது. ப்ளீஸ் மேடம், என் மாமா நிரபராதி. சூப்பர்மா, சூப்பர் மேடம். கிரிமினல்ஸ்லயே 2 வகை இருக்கு. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு எந்நேரமும் பதட்டமா இருக்கிறவன், இன்னொருத்தன் தப்பு செஞ்சாலும் ஸ்டேபிளா மைண்டை வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லா இருக்கிற கேட்டகரி. இவன் 2வது ரகம். ஏன்னா இவன் இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மைண்டை நல்லா டியூன் பண்ணியிருக்கான். அதனால தான் இப்போ வரைக்கும் நல்லா அப்பாவே நடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல மேடம், அவர் போய் சொல்றாரு மேடம். நீங்க நிரபராதி நிரூபிக்க உங்ககிட்ட ஏதாவது வேற ஆதாரம் இருக்கா? என்ன மேடம், இதுவே போதுமான ஆதாரம் கிடையாதா? இல்லம்மா, இது பத்தாது. போதைப் பொருளை வெற்றியோட கையில ஒப்படைச்சவன் வெற்றியும் இதுக்கு காரணம்னு சொல்றாரே. மேடம், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இல்ல மேடம், இவங்க ரைட் பண்ணிருக்கிற ஆட்டோ அது ஒரு ஸ்மார்ட் ஆட்டோ மேடம். அதுல வந்து கேமரா அண்ட் மைக் எல்லாமே ஃபிட் பண்ணிருக்கும். வண்டி ஆன் ஆன உடனே யார் பேசினாலும் அதுல உடனே ரெக்கார்ட் ஆயிடும் மேடம். இந்த ஃபிளைட்ல எல்லாம் இருக்குல்ல பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் மேடம். மாமாவோட போன்ல ஒரு ஆட்டோ ஆப் இருக்கு மேடம். நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கால் வந்தது, என்ன பேசிருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ல. துளசி, வெற்றி, நீங்க 2 பேரும் நிரபராதிகள்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். இன்ஸ்பெக்டர், அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி மேடம், அவங்கள கூட்டு போங்க. மேடம், சாரி மேடம். வாங்க வாங்க மேடம். மேடம் மேடம் வாங்க. மேடம், மறுபடியும் உங்களுக்கு தேங்க்ஸ். தப்பு செய்யாத ஒருத்தர் மேல அநியாயமா பழி போடும்போது அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு தெரியாது. எல்லாரும் சுத்தி போய் சொல்லும்போது எப்படி நிரூபிக்கிறதுன்னு எங்களுக்கு எந்த வழியும் தெரியல மேடம். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நாங்க மக்கள் கிட்ட சம்பாதிச்ச பேரு, இவரோட அப்பா இந்த குடும்பத்துக்காக உருவாக்குன பேரு எல்லாமே ஒன்றும் இல்லாம போயிருக்கும் மேடம். ரொம்ப நன்றி மேடம். நான் நிஜமாலுமே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. என் மனைவி ரொம்ப நல்லவங்க. என்னால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா என்னால் அதை நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக நல்லது நடந்திருக்காது மேடம். ரொம்ப நன்றி மேடம். வெற்றி, நீங்க எவ்வளவு தைரியமான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா கூட நீங்க எலெக்ஷன் டியூட்டி பண்ணும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். நீங்க உங்க பொண்டாட்டிக்காக
ஒரு பொய்யை ஏத்துக்கிட்டு உள்ள போக முடிவு பண்ணீங்கல்ல, அப்பவே நீங்க ஒரு புருஷனா ஜெயிச்சிட்டீங்க. ஆனா அது தப்பு வெற்றி. எப்பவுமே நம்ம மேல தப்பு இல்லாத போது என்ன நடந்தாலும், உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் நாம நம்ம நிலையில உறுதியா இருக்கணும். நம்மள தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவன் நம்மள அந்த இடத்த நோக்கி தான் புஷ் பண்ணுவான். அப்போ நாம விட்டு கொடுக்க கூடாது. இன்னொரு விஷயம், நான் இங்க தற்செயலா வரல, ஒருத்தர் சொல்லி தான் வந்தேன். நம்ம மகேஷ்க்கு நேரா பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும் வெற்றி. இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் அவரை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு அவர் மாறி இருக்கிறாருன்னு, யாரும் கேட்கல. மகேஷ் நல்லவர் நான் எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன். பழசு எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இப்போ நான் மறந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்களே. ஐயோ, சரி விடுங்க, நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக இப்போ அஞ்சலி புரிஞ்சுப்பேன். ம். சரி போலாமா? ஆ வெற்றி, ஆமாம்மாங்க, நாங்கள் எல்லாரும் விட்டு ஓட்டாங்க. என்னக்கா பார்த்துட்டு பார்க்காம போறீங்க? நான் நீ வாட்டி வெட்டுறீங்க இந்த ஏரியா போலீஸில் பழைய கேஸுக்கு கையெழுத்து போட வந்தீங்களா? அது அது வந்து எது வந்து? என்ன வெற்றி இது? இதுவும் புரியலையா உங்களுக்கு? புரியல. நம்ம ஆட்டோல போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு ஒரு பெரிய டிராமா நடந்துச்சுல்ல? ஆமாம். அதோட டைரக்டரே மேடம் தானே. ஷீ இஸ் டைரக்டரா? பிரில்லியண்டா யோசிச்சிருக்காங்கல்ல? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனா என்ன, அங்கங்க கொஞ்சம் லாஜிக்கு கோட்டை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அத நாங்க கண்டுபிடிச்சு எவ்வளவு அழகா வெளியே வந்துட்டோம் பாத்தீங்களா? ஏய் என்ன உளற நீ? அவங்க ஒன்றும் வளரல. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். வீட்டில் இருந்தால் மாடிலேருந்து எட்டி பார்க்குறீங்க, ரோட்டில் இருந்தால் எலக்ட்ரிக் லேம்ப் ரோஸ் டியூப்லேருந்து எட்டி பார்க்குறீங்க, இங்கே வந்து சவுத் டியூப்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வேலை? எனக்கு புரியவே இல்லை. வெற்றி, நீ உன் பொண்டாட்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடாத. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ நீங்க 2 பேரும் அரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னு நியூஸ்ல வந்ததை பார்த்தேன். அதான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு. ஓ, நம்பிட்டோம். அடடடடா அக்கா, உங்க நல்ல மனசுக்கு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆனா பாருங்களேன், நாங்க போதைப் பொருள் கடத்துறதா எங்க மேல நீங்க பழிய போட்டீங்க. ஆனா உங்க கார்ல தான் அந்த போதைப் பொருள் இருக்கு.